Hello guys, welcome back to our channel. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி this video was sponsored by BuyMode e-shopping app. ஸோ இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான grocery ஐட்டம்ஸை கம்மியான விலையில் வாங்கிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு சில ப்ராடக்ட்ஸை 50% ஆஃபர்லேயும் வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் ரெண்டுத்துலையுமே அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் போய் BuyMode e-shopping ஆப்னு போட்டாலே உங்களுக்கு ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான grocery ஐட்டம்ஸை கம்மியான விலையிலும் 50% ஆஃபர்லையும் பை பண்ணிக்கோங்க. வித்தின் 7 days டெலிவரி ஆகிடும். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் கிட்ன்ற பேரில் ஒரு 23 ப்ராடக்ட்ஸ் $999 சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ன்றது வேறு எந்த ஒரு பர்ச்சேசிங் ஆப்ஸ்லையும் பார்க்க முடியாது. ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. ஸோ இனிக்கான வீடியோவில் நம்ம திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்கு குபேரலிங்க கோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் நம்ம திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்கு. அஷ்டலிங்கத்தில் இது ஒரு லிங்கம், அதாவது குபேரலிங்கம் 7ஆவதாக அமர்ந்திருக்காரு நம்ம அண்ணாமலையார் லிங்கமாக வடிவெடுத்து, அதாவது குபேரலிங்கம். ஸோ ரொம்ப சிறப்பான கோவில். அதாவது கிரிவலை முடியத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் 2 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். இப்போ நம்ம கிரிவல பாதையில் அமைஞ்சிருக்க குபேரலிங்கத்தை பற்றி பார்ப்போம் வாங்க. ஸோ வீடியோ கடைசிக்கு மறக்காமல் பாருங்கள். ஸோ கோட்டீஸ்வரன் யோகம் தரும் குபேரலிங்கம், குபேர வாழ்வளிக்கும் குபேரலிங்கம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு நம்ம சிவலிங்கத்துக்கு, சரிங்களா? அதாவது அஷ்டலிங்கத்தில் ஒன்று தான் நம்ம இந்த குபேரலிங்கம் 7ஆவதாக அமர்ந்திருக்காரு நம்ம அண்ணாமலையார் சிவலிங்கமாக வடிவெடுத்து. ஸோ நம்ம இந்த லிங்கத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, உங்களுக்கு என்ன பண கஷ்டம் இருந்தால் வச்சுக்கோங்களேன், இந்த கோயிலுக்கு வாங்க, ஒரு விளக்கை போட்டு, ஐயா எனக்கு இந்த மாதிரி பண கஷ்டம் இருக்குது, எனக்கு உன் மூலமாக எனக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்க எனக்கு பணம் கொடுத்தேன், நல்லா அதாவது அது நல்லதாக இருக்கணும். ஏன்னா நல்லதுக்கு தான் கடவுள் வந்து பார்த்தா துணை போவார், கெட்டதுக்கும் துணை வருவார். ஆனால் துணை வருவார் வந்து மொத்தமாக பிடிங்கிடுவார். அதனால் வாங்க நேர்மையாக அவங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி நேர்மையாக வேண்டுங்க, ஒரு விளக்க போடுங்க. நம்ம அண்ணாமலையார் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு வாழ்வு அளிப்பார். உங்களுக்கு ஒரு நாள் வாழ்வு வரும், சரிங்களா? ஸோ நம்ம அண்ணாமலையார் வாழ்வு அளிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒரு நாள் கன்ஃபார்ம் நல்லா இருப்பீங்க. அதுக்கான நேரம் வரும், ரொம்ப தூரம் இல்லை, தோ வந்துருச்சு, அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிறது தான், நாளையிலேருந்து நான் நல்லா இருப்பேன் நீங்கள் நினைங்க, அவ்வளோதான், நல்லா ஆகிடுவீங்க, சரிங்களா? ஒரு விளக்க போட்டு அண்ணாமலையார்கிட்ட உங்கள் கட்டளை எட்டுப்பாங்க, என்னப்பா என்னை காப்பாற்று, நான் கஷ்டத்தில் இருக்கேன். உங்களுக்கு யாருனா பகையாக இருக்காங்களா, என்ன எதிராளிக்காங்களா சொல்லுங்கள். இனிமேல் எனக்கு எதிராளி, நான் அவனை எதுவும் பண்ணல, ஆனால் அவன் என்னை பகைச்சிக்கிறான், எனக்கு சின்ன பிரச்சனை இருக்குது, நீ தான்ப்பா என்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாமே நம்ம அண்ணாமலையார் பார்த்துப்பாரு. நம்ம திருவண்ணாமலையார் ஸ்பெஷலி அண்ணாமலையார் தான். அண்ணாமலையார் யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் எல்லாருக்குமே சிறப்பாக முடிச்சு விட்ருவார். ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அண்ணாமலையார் நம்புவார். அதாவது சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த கோயில்கள் நிறைய இருக்குது. அதில் நம்ம அண்ணாமலையார் கோயில் வந்து பார்த்தோன்னா பேர் அடிப்படுது, அதுவும் குபேரலிங்கம் வந்து பார்த்தா பேர் அடிப்படுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குபேரனோட மொத்த அம்சங்கள் கொண்டதான் அண்ணாமலையார், அதாவது அந்த குபேரலிங்கம், சரிங்களா? குபேரலிங்கம் அந்த குபேரனோட மொத்த அம்சங்களும் கொண்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேச்சு அடிப்படுது. ஸோ ஆனால் உண்மையாக பொய்யான்னு தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உண்மை. ஏன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நான் உணர்ந்தேன். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வாங்க, 100% நடக்கும், நல்லதே நடக்கும், சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.